தர்மம் பூமியில் வாழ்ந்த காலம் அது. அயோத்தி என்ற புனித நகரத்தில் அன்பாலும் உயர்ந்த தர்மத்தாலும் மக்களின் இதயங்களை வென்று ஆட்சி செய்தார் ஒரு தெய்வீக மன்னன். அவர் ஸ்ரீராமர். ஆனால் அவரது அவதாரம் இந்த பூமியில் எவ்வாறு நிறைவு பெற்றது என்று தெரியுமா? இதற்கு பல கதைகள் சொல்லப்பட்டாலும் அதை தெளிவாக விளக்கும் ஒரு அதிசயமான நிகழ்வு பத்ம புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு நாள் அயோத்தி அரண்மனைக்கு வந்த ஒரு முனிவர் மன்னன் ராமரை தனியாக சந்திக்க விரும்பினார். அவர் ஒரு நிபந்தனையும் வைத்தார். நாம் பேசிக்கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த அறைக்குள் யாரும் நுழையக்கூடாது என்றார். சிலர் கூறுவது போல அந்த முனிவர் வேறு யாருமல்ல, காலத்தின் வடிவமே ஆன காலதேவன். அதை கேட்ட ராமர் தன் அன்பு தம்பியான லக்ஷ்மணனை அழைத்து, லக்ஷ்மணா, இந்த கதவை நீதான் காக்க வேண்டும். இந்த அறைக்குள் நடைபெறப் போவது காலமும் விதியும் தீர்மானிக்கும் மிக முக்கியமான உரையாடல். எந்த காரணத்திற்காகவும் யாரும் உள்ளே வந்துவிடக்கூடாது. யாராவது வந்தால் அது அரச தர்மத்தை மீறுவதாகும். அதற்கான தண்டனை மரணம் என்றார். இதை கேட்ட லக்ஷ்மணன் அந்த அறை வாயிலுக்கு வெளியே மிகுந்த கவனத்துடன் காவல் காத்துக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென்று அங்கு வந்தார் அடங்காத கோபத்தின் உருவான துர்வாச முனிவர். எனக்கு உடனே ராமரை பார்க்க வேண்டும் என்று அவர் கடுமையாக கட்டளையிட்டார். ஆனால் ராமரின் ஆணையை நினைத்த லக்ஷ்மணன் மரியாதையுடன் அவரை தடுத்தார். அந்த ஒரு தடுப்பே முனிவர் துர்வாசரின் கோபத்தை எரிமலையாக வெடிக்கச் செய்தது. என்னையா தடுத்தாய்? உடனே கதவை திறக்காவிட்டால் அயோத்தி நகரமே அழிந்துவிடும். அங்கு வாழும் மக்கள் அனைவரும் அழிவார்கள். ரகு குலமே சாபத்தால் நாசமாகும் என்று அவர் கடும் சாபம் விடத் தயாரானார். ஒரு கணம் லக்ஷ்மணன் அதிர்ச்சியுடன் நின்றார். ஒரு பக்கம் ராமரின் கட்டளை, மற்றொரு பக்கம் அயோத்தியின் ஆயிரக்கணக்கான உயிர்கள். அந்த நொடியில் லக்ஷ்மணன் ஒரு உறுதியான முடிவுக்கு வந்தார். என் உயிர் போனாலும் போகட்டும், ஆனால் என் அண்ணன் திருவருளால் காக்கப்படும் இந்த அயோத்தியின் மக்கள் என்றும் பாதுகாப்புடன் நிலைக்க வேண்டும். அந்த எண்ணத்துடன் அவர் அந்த அறையின் கதவை திறந்தார். முனிவர் துர்வாசர் அறைக்குள் நுழைந்தார். அந்த நொடியில் தன் தண்டனை என்ன என்பதை லக்ஷ்மணன் நன்றாகவே அறிந்திருந்தார். அது மரணம். ஆனால் அவரது மனதில் பயம் இல்லை. ஏனெனில் அவர் வாழ்நாளெல்லாம் செய்து வந்தது ஒரே ஒரு செயல். அது ராமரின் விருப்பத்தை நிறைவேற்றுவது. அவர் அமைதியாக சரை ஆற்றங்கரைக்கு சென்றார். ஒரு கணம் அங்கு நின்று கண்களை மூடினார். பிறகு மெதுவாக அந்த புனித நீரில் இறங்கி இந்த உலகத்திலிருந்து மறைந்தார். லக்ஷ்மணன் அனந்த சேஷனாக மாறி தன் சுவாமியான மகாவிஷ்ணுவுக்காக, தன் ஸ்ரீராமருக்காக பார்க்கடலில் மீண்டும் காத்திருந்தார். அந்த வேளையில் அரண்மனைக்கு வந்திருந்த முனிவர் ராமரிடம் கூறினார், ராமா, இந்த பூமியில் நீ அவதரித்த நோக்கம் நிறைவேறிவிட்டது. இப்போது நீ திரும்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றார். அதை கேட்ட ராமர் அமைதியாக மெல்ல புன்னகைத்தார். பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு நாள் இந்த உலகை விட்டு செல்ல வேண்டிய நேரம் வரும். அது இயற்கையின் நிலையான விதி. எனவே மரணதேவன் யமன் என்னை சந்திக்கட்டும் என்றார். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருந்தது. அயோத்தி அரண்மனை வாயிலை ஒரு வீரன் காவல் காத்துக் கொண்டிருந்தார். அவர் மகாவீர அனுமன். அவரை பார்த்து மரணதேவன் யமனுக்கே பயம். எப்படி அரண்மனைக்குள் நுழைவது? அதை உணர்ந்த ராமர் ஒரு லீலை செய்தார். அவர் தன் மோதிரத்தை அரண்மனை தரையில் இருந்த ஒரு சிறிய விரிசலில் விட்டார். பிறகு அனுமனை அழைத்து, அனுமா, என் மோதிரம் கீழே விழுந்து விட்டது, அதை எடுத்துக்கொண்டு வா என்றார். அனுமன் உடனே தன்னை ஒரு சிறிய பூச்சியின் அளவிற்கு சுருக்கி கொண்டு அந்த விரிசலுக்குள் சென்றார். ஆனால் அது சாதாரண விரிசல் அல்ல. அது நேராக பாம்புகளின் உலகமான நாகலோகத்திற்கு செல்லும் வழி. அங்கு பாம்புகளின் அரசனான வாசுகியை அனுமன் சந்தித்தார். நான் ஸ்ரீராமரின் மோதிரத்தை தேடி வந்துள்ளேன் என்றார். வாசுகி சிறிது புன்னகைத்தார். அவர் அனுமனை நாகலோகத்தின் நடுவில் உள்ள ஒரு இடத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கு என்ன இருந்தது தெரியுமா? மலை போல குவிந்திருந்த பல ஆயிரக்கணக்கான மோதிரங்கள். இதில் ஒன்றுதான் ராமரின் மோதிரம் என்றார் வாசுகி. அதிலிருந்து அனுமன் ஒரு மோதிரத்தை எடுத்தார். அது ராமருடையது போலவே இருந்தது. இன்னொரு மோதிரத்தை எடுத்தார். அதுவும் அதே போலவே இருந்தது. இது என்ன அதிசயம் என்ற அதிர்ச்சியில் கேட்டார் அனுமன். அப்போது வாசுகி கூறினார், இந்த உலகம் சுழற்சிகளாக இயங்குகிறது. ஒவ்வொரு சுழற்சியும் ஒரு கல்பம். ஒவ்வொரு கல்பத்திலும் திரேதா யுகத்தில் ராமர் அயோத்தியில் பிறக்கிறார். பின்னர் ஒரு நாள் அவரது மோதிரம் இங்கே விழுகிறது. அதை தேடி ஒரு குரங்கு இங்கே வருகிறது. அதற்கு பிறகு பூமியில் ராமரின் அவதாரம் முடிவுக்கு வருகிறது என்றார்.
இந்த குவியலில் உள்ள ஒவ்வொரு மோதிரமும் ஒவ்வொரு காலத்தில் பூமியில் அவதரித்த அந்த ஸ்ரீராமரின் மௌன சாட்சிகள் என்றார். அதை கேட்ட அனுமன் ஒரு ஆழ்ந்த துயரமான உண்மையை புரிந்து கொண்டார். இந்த உலகில் யாராலும் காலத்தின் ஓட்டத்தை தடுத்து நிறுத்தவே முடியாது. அதன் பொருள், தன் இதயத்தின் தெய்வமான ஸ்ரீராமரை இந்த உலகம் இழக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. அந்த நேரத்தில் ராமர் தன் அரச பொறுப்புகளை தன் மகன்களிடம் ஒப்படைத்தார். பிறகு அமைதியாக சரையு ஆற்றங்கரை நோக்கி நடந்தார். அந்த புனித நீரில் அவர் மெதுவாக நுழைந்தார். அந்த கணத்தில் ராமர் இந்த உலகத்திலிருந்து மறைந்தார். அதே இடத்தில் பின்னர் மகாவிஷ்ணு அனந்தசேஷன் மீது அனந்த சயனத்தில் தோன்றி தன் பக்தர்களுக்கு அருள் வழங்கினார். ஸ்ரீராம ஜெயம்.